அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, செல்ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம் ஐயா. மணி என்ன இருக்கும் தெரிஞ்சதுன்னா போக வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் மெதுவாக போகலாமே. ம் ஆ நமக்கு முன்னாடி ஒரு ஜென்டில்மேன் போயிட்டுருக்கார். அவர்கிட்ட போய் டைம் என்னன்னு கேட்போம். கேட்டுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுவோம். ஹலோ சார், டைம் ப்ளீஸ். ஆமாம், என்ன கேட்ட? டைம் என்னன்னு கேட்டேன். எதுக்கு கேட்ட? தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். இப்போது டைம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? ஏப்பா, ஒரு இடத்துக்கு போகணும். டைம் இல்லைன்னா வேகமாக போயிடுவேன், இருந்துச்சுன்னா மெதுவாக போவேன். அதுக்காக தான் கேட்டேன். அதுக்கு எங்கிட்ட கேட்பியா? ஏப்பா, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கேட்க மாட்டாங்களா என்ன? அவசரம்னா பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தானே கேட்கணும். ஆஹா, சரிப்பா, நீ டைம் சொல்ல வேணாம், நான் வேறு யாருக்கிட்டையாவது கேட்டுக்கிறேன். சும்மா போயிட்டு இருந்தவனை கூப்பிட்டு டைம் என்னன்னு கேட்டுட்டு இப்போ வேணான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அவமானப்படுத்துறியா? ஏப்பா, டைம் வேணான்னு சொன்னது ஒரு அவமானமா? சரி சொல்லு, கேட்குறேன். என்னமோ நீ எனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்து அதில் போனால் போகுதேன்னு நீ டைம் கேட்டு நான் ஏதோ உனக்கு கடமைக்கு சொல்கிற மாதிரிலாம் சலிப்போடு கேட்குற. நம்ம சின்ன டைலாக்காக பேசுனா இவன் எவ்வளோ லென்த்தியாக பேசுகிறான்பா. ஏப்பா, தெரியாமல் கேட்டுட்டேன்ப்பா. எப்பா, ஏப்பா அடிச்ச? பொய்யா சொல்கிற? தெரிஞ்சுக்கணும் தானே கேட்ட? ஆமாப்பா, ஆமாம், டைம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு தான் கேட்டேன். நீ கேட்டா நான் சொல்லிடணுமா? ஏப்பா, நான் கிளம்புறேன்பா. ஒரு நிமிஷம். இன்றைக்கி இதை இப்படியே விட்டா நாளைக்கு நீ என்னை பார்த்து வேறு ஏதாச்சும் கேட்டீன்னா? இதுக்கு மேலே சத்தியமாக எதுவுமே கேட்க மாட்டேன்பா, அதான் தெரிஞ்சிருச்சுல்ல. அப்போது மேலே கேட்கலனா கீழே கேட்பியா? இதுக்கு கீழே கேட்குறதுக்கு என்னையா இருக்குது? இருக்கே, அம்மா தாயேன்னு கேட்கலாம். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அவுட்? என்ன யாருன்னு நினச்ச? ஒரு வாட்ச் கூட வாங்க வக்கு இல்லாதவன் நினச்சேன். போதுமா? நான் நினச்சா இப்போவே 1000 வாட்ச் வாங்குவேன். ஆமாம். எங்கே வா, வந்து 1000 வாட்ச் வாங்கு. ஏப்பா ஏப்பா ஏப்பா, உடுப்பா, ஏன் கையை பிடிச்சி இழுக்கிற? நீ தானே சொன்ன 1000 வாட்ச் வாங்குவேன்னு. ஏப்பா, சொன்னால் உடனே வாங்கிட முடியுமா? ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா. அம்மா, ஏப்பா மறுபடியும் அடிக்கிற? ஒரு பேச்சுக்குன்னா ஒரு வாட்சுன்னு தானே சொல்லியிருக்கணும். எதுக்கு 1000 வாட்சுன்னு சொன்னேன்? ஆஹா, பேசாமல் வாயை மூடிட்டு நடந்து போயிருக்கலாம். விதி நம்மளை இவங்கிட்ட மாட்ட வச்சிடுச்சு. ஏப்பா, ஒரு டைம் கேட்டதுக்கா இப்படி? ஆமாம், டைம் கேட்டியே, முதல்ல என் கையில் வாட்ச் இருக்கான்னு பார்த்தியா? ஆஹா, வாட்ச் இல்லாதவங்கிட்டயா டைம் கேட்டுட்டோம்? சரி, வாட்ச் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, அதுக்கு இந்த பாடுபடுத்துகிற? கடன் பிரச்சனையில் இப்போ தான் ஆசையாக வாங்கின கோல்டு வாட்சை மனசே இல்லாமல் கடையில் அடகு வச்சுட்டு வர்றேன். எவ்வளோ நக்கல் இருந்தால் நீ டைமிங்காக வந்து டைம் கேட்ப? ஆஹா, வாட்சை அடகு வச்சு வேதனையில் இருக்கிறப்ப தான் நான் வந்து டைம் கேட்டேனா? ஆஹா, அவனுக்கு டைம் சரியில்லாமல் தான் வாட்ச் அடகு வச்சுருக்கான். அவங்கிட்ட வந்து நாம் டைம் சரியில்லாமல் சிக்கிட்டோம் ஐயா. இனிமே யாருக்கிட்ட எதை கேட்குறதா இருந்தாலும் நேரம் காலம் பார்த்து கேளு. ஆமாம். ஆஹா, நேரங்காலம் தெரியாமல் போய் மாட்டுறதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அது நமக்கே நடந்துடுச்சு ஐயா. செல்ஃபோனை மறந்து வீட்டில் வச்சதுக்கு தண்டனையா இவன் நம்மளை செம்மையாக கவனிச்சிட்டு போயிட்டான் ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.